இருந்தாலும் என்னால அந்த தாழ்வு மழப்போது முடக்க முடியல மாமா. என் மாமா உங்கள்கிட்ட இப்படி எல்லாம் பேசுன நடந்துகிட்டேன் மாமா. தெய்வத்துக்கும் மேல மதிக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மாமா கருத்து வருமா. அது ஓன் தப்பு இல்லம்மா. நீ சின்ன பிள்ளை, நல்லது கெட்டது தெரிஞ்சுக்க முடியாத வயசு. அது மட்டும் இல்ல, நீ மாமான்னு கூப்பிடுற அளவுக்கு நான் இருக்கேன். காலேஜில உன் கூட படிக்கிற பொண்ணுங்கள்லாம் எங்க மாமா பெரிய ஜட்ஜ், எங்க மாமா பெரிய பஸ் முதலாளி, எங்க மாமா பெரிய ஆபீசர்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு மத்தியில எங்க மாமா ஒரு ரிக்ஷாக்காரன்னு உன்னால எப்படிமா சொல்ல முடியும்? அம்மா நான் என்னம்மா செய்வேன்? இதுக்கு மேல என்னால உயர முடியலையே அம்மா, என்ன உயர முடியலையே. மாமா என்னங்க இது? அமைதியா இருங்க. என்னங்க மாமா, எனக்கு நீங்க தான் எல்லாம். உங்க சொல்லுக்கு விரோதமா நடக்க மாட்டேன். நீங்க கேர்ன கோட்டை தாண்ட மாட்டேன். எது சொன்னாலும் செய்றேன். இது சத்தியம் மாமா, சத்தியம். அம்மா வாங்க மாமா சாப்பிடலாம். அம்மா பசிக்குதுமா, பசிக்குது. ரொம்ப நல்லா இருக்கு அம்மா. அம்மா பாத்தீங்களாமா, அம்மா அப்படியே தான் இருக்கா. இந்த மாறவே இல்லை மாமா, மாறவே. அம்மோ சாரி அம்மோ, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதான் மன்னிப்பு கேட்கறல, அப்புறம் என்ன கோபம்? தயவு பண்ணி எனக்காக நீங்க இனிமே காத்திருக்க வேண்டாம். என் கூட பேச வேண்டாம். அம்மு கொஞ்சம் லேட்டா வந்து அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனையா? பிரேம், நான் உங்களை சந்திக்கிறதோ உங்க கூட பேசுறதோ எங்க மாமாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவர் மனசுக்கு விரோதமான காரியத்தை என்னால செய்ய முடியாது. என்ன மன்னிச்சிடுங்க. ஏன் இந்த திடீர் திருப்பம்? இதுக்கு அவர் என்ன காரணத்தை சொன்ன? எதுவுமே சொல்ல தெரியல. உனக்கு உங்க மாமாவுக்கு தான் மனசுன்னு ஒண்ணு உண்டா? எனக்கு பொறுமைன்னு ஒண்ணு உண்டு, அதுக்கு அளவுன்னு உண்டு. சொல்றேன், உனக்கு நான் வேணும்னா, உன் எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா இதோ கார் இருக்கு, வந்து உட்கார். இல்ல உனக்கு மாமா தான் முக்கியம்னா என்ன திரும்பி பார்க்காத, போ. நீ வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். கமிங். உங்க பேனா நான் பெற்ற புள்ள சோமாரி ஸ்கூலுக்கு போயாரா நைனானு எங்க சொல்லின்னு பொண்ணு எடுத்துட்டு வாரா. நான் ரிக்ஷா வலிக்கிறேன், பொண்ணு வலிக்கிறான். வட்டு வட்டு நான் ரிக்ஷா சரியா வரம்பா. புகாரி வட்டலாம் என்ன கேப்ப? பிரியாணி கேப்ப. கூலி என்ன கேப்பேன்னா 2 ரூபா கேப்பேன். இறக்கும் போது வாயில வந்தபடி எல்லாம் கண்ணா பின்னான்னு கத்துறேன். நீயும் போட்டு கொடுத்துட்டு போயினே இருப்ப. கொடுப்பேன் கொடுப்பேன். அம்சா சொல்லு வா 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 வா. வண்டி ஏரியா எடுக்கிறேன்பா. ஆமா, உங்க அப்பாவுக்கு என்ன வேலைன்னு சொன்னீங்க? கார்பரேஷன் ரோட்டை தேய்க்கிற வேலை. அந்த சோமாரி மட்டும் குறியா இருந்தா என் குடும்பம் ஏன் இப்படி கஷ்டப்படுது? ஏன் ரோடு மேல உமிழ இன்னும் மூஞ்சி நிறைய உமிழ்வாங்க. என்ன இப்படி பேசுறீங்க? என் கைலாச நைனா மாதிரியே காலையில 300 மில்லி சாராயம் அடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். நான் கவுக்கல, உன் பக்கத்துல குஞ்சின்னு வரானே அவன் தான் உன்னை கவுக்க போறான். கையில கத்துக்கினா ஒருத்தன் விடு, நாய் குஞ்சினே ஒருத்தன் விடு. போயா வலியா வலியா. கண்ணு, வீட்டை பத்தி நீங்க கவலையே படாதீங்க. இந்தாங்க என் கழுத்து செய், இது அடமார வச்சுங்க. உனக்கு எவ்வளவு பெரிய மனசு. புருஷனுக்கு கொண்டு வந்தா அது பொண்டாட்டிக்கு இல்லையா? புருஷனுக்கு தாடி வந்திருக்குது, உனக்கு வேணும்ன்றியா? சும்மா இல்லையா? கண்ணு, உங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம். பார்த்தோமே ஆராதனை, அதுல ரூபுத்தர மஸ்தானா அப்படின்னு பாட்டு வருது. அதுக்கு என்ன அர்த்தம்? ரூபா வேணும்னா புருஷனுக்கு கொடுன்னு அர்த்தம். அப்போ பியாரு மேரா தீவானா
அப்படிங்கிறானே, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றான்? வெட்ட நைனாவின் கழுத்தை அறுக்காதே சோமாரி அப்படின்னு அர்த்தம். வண்டிக்குள்ள உட்கார்ந்துட்டு இன்னதான் பண்றதுன்னு கணக்கு கிடையாதா? இறங்கி ஆளுங்க வேண்டாம். அவன் விடுங்க கண்ணு. ஆமா, ஓ நைனா யாருன்னு சொல்லலையே. எங்க அப்பாவும் உங்க அப்பா மாதிரி உதவாக்கிறதா ஊர் வயிற்றுல அடிக்கிறதே பொழப்பு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு நேரம் இல்லை. நான் யாருன்னு தெரியும். பெரியவங்க பணத்தை மூட்டை கட்டி வச்சிருக்காங்க. வாரி இறக்கிறதுக்கு ஆள் வேணும் இல்ல? அதான் ஒரு காரை வச்சுக்கிட்டு தெரு தெருவா சுத்திக்கிட்டு எந்த பஸ் ஸ்டாண்ட்ல ஏமாந்த பொண்ணுங்க நிக்கிறாங்கன்னு பார். நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அம்மாவை என் கார்ல கூட்டிட்டு போனது உண்மை. ஆனா பொடிப்பட்ட எண்ணம் எனக்கு இருந்திருந்தா பொண்ணுகளை மாத்திட்டு இருக்க முடியும். இப்படி உங்க முன்னாடி வந்து நிக்க மாட்டேன். நான் உங்க அம்மாவை உண்மையா நேசிக்கிறேன். உனக்கு என்ன துணிச்சல் இருக்கணும்? காரையும் காசையும் காமிச்சு என் பொண்ணை வளைச்சு போடலான்னு பாக்குறியா? எலும்ப தூக்கி எறிஞ்சா நாய் வரும், என் பொண்ணு வராது. இப்படிப்பட்ட ஒரு பேச்சு தேவையா? என்ன நீதிபதி கொலைகாரன் அத்தனை பேர் சவாரி பண்ணிருக்காங்க. என் ரிக்ஷாவில குழந்தையும் பிறந்திருக்கு, குழந்தையும் சுமந்திருக்கு. அப்பா பாப்பா உன்ன மாதிரி பணக்கார விட்டு பசங்க சாயந்தரத்துல ஏதாவது ஒரு பொண்ணை எடுத்துக்கிட்டு என் ரிக்ஷாவில உட்காந்துக்கிட்டு என்ன பேச்சு, என்ன காதல், என்ன சத்தியம். அந்த காதல் பேச்சு சத்தியம்லாம் அன்னைக்கு சாயந்தரத்தோட அந்த பீச்சு மணலோட மறைஞ்சு போயிடும். மறுநாளே அதே பையன் அதே இடத்துல வேறொரு பொண்ணை உட்கார வச்சுக்கிட்டு அதே சத்தியம், அதே காதல், அதே பேச்சு. எனக்கு வர்ற கோபத்துக்கு கோபையை பிடிச்சி நிறுத்தி விடலாமான்னு ஐயப்ப கட்டுப்பாடு இல்லாம பொண்ணுகளை பார்த்து விட்டா இப்படித்தான் என்ன அசக்கிட்டு அப்படியே அசக்கிட்டு பேசாம இருந்தோம். ஆனா என் பொண்ணு கட்டுப்பாடோட வளர்ந்தவ தம்பி, கட்டுப்பாடோட வளர்ந்தவா. அதே கட்டுப்பாடோட தான் நானும் வளர்ந்தேன். அம்மு ஏழைன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன சீதனை வரும்னு நினைச்சு அவளை நான் நேசிக்கல. அவகிட்ட இருக்கிற எல்லா குணங்களும் எனக்கு பிடிச்சிருக்கு. மாமா மாமான்னு பேச்சு ஒரு வாட்டி சட்ட புத்தகமா அவங்களை நினைச்சு பழகிறாளே, அந்த கட்டுப்பாடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப நான் உங்களை கேட்க வந்தது, எதுக்காக ரெண்டு பேரும் பேசிங்க? என்கிட்ட என்ன குறை கண்டீங்க? ஒரே வார்த்தையில பதில் சொல்லிட்டான். அப்ப என்ன பேசாம போக. கடைசியா அவளை நான் ஒண்ணு கேட்டேன். என்ன கேட்டேன்? என்ன கேட்டேன்? அம்மு, உனக்கு நான் வேணும்னா, ஒரு நல்ல எதிர்காலம் அமையணும்னா, இதோ என் கார் கதவு திறந்திருக்கு, உள்ள வந்து உட்கார். இல்ல உனக்கு உங்க மாமா தான் முக்கியம்னா என்ன திரும்பி பார்க்காம போன்னு சொன்னேன். அதுக்கு அவன் என்ன சொன்னா? அவன் என்ன சொன்னா? என்ன திரும்பி பார்க்காம போயிட்டான். அப்படி செய்யாம அவன் மட்டும் என் கார்ல வந்து உட்கார்ந்து இருந்தான்னா அவளை நான் மதிச்சிருக்கவே மாட்டேன். இப்படி உங்ககிட்ட வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கவே மாட்டேன். இப்ப எனக்கு வேண்டியது உங்க பதில். என்ன சொல்ல? நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. என் பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் செஞ்சு வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். உனக்கு அவசரமா இருந்தா உங்க அப்பா கிட்ட போய், அப்பா எனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு, கல்யாணம் பண்ணி வைங்க கேளு, யாரையாவது கட்டிச்சோ நல்லா இருக்கும். அம்மோ, இவ்வளவு நேரம் நீ இங்கே நின்றுட்டு இருந்த. ஆஹா, அந்த பையன் வந்தான். எல்லாம் எனக்கு தெரியும், நீ போடான்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். நீ கவலைப்படாதம்மா, வேற ஒரு நல்ல பையனா பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். நான் சொல்றது சரிதானம்மா? நீங்க எது சொன்னாலும் சரி மாமா. எது சொன்னாலும் சரின்னு சொல்றேன். நான் சொல்றது செய்யறதெல்லாம் சரிதானா? என் பொண்ணுக்கு நான் தப்பா செய்ய போறேன்? சுண்ணுடா கண்ணே, உன் ஐநாவுக்கு கார்வாட்டு கோயம் போச்ச, அத்து உனக்கு பிடிச்சாதுன்னு பிரியாணி பொட்டல வாங்கிட்டு வந்த. பிரியாணி என்னமா ஒருத்தன் கறிய கூட காணா. நீ கெட்ட காட்டுது. நான் வர மாட்டேன்.
அடிக்கிற? உன்னை அடிக்க முடியல. குழந்தையாவ ஆட்டுக்கடா மாதிரி தாடி வளர்த்துன்னு அப்பங்கார முன்னாலே தம்மாம்பேரத்துக்கு சிகரெட் வலிக்கிறான். எவ்வளோ ஒருத்தி வலிக்கிற வந்து உட்கார்ந்துன்னு என்ன குப்பை தட்டி புறம்போக்கு. அப்புறம் என்னடா சொல்லிக்கிற நீ? என்னை அம்சாவி ரிக்ஷால வலிச்சிக்கின்னு வந்தது நீயா? நான் தாண்டா உன் நாடு மாதிரி சொந்த நாய்டா. பெத்த பிள்ளைய வண்டியில வலிச்சிக்கின்னு வந்தாரு. பாசத்தை பாத்தியா? என்னம்மா இவரா? சொந்த நாய்னா வண்டியில வலிச்சிக்கின்னு வந்தாருன்னு தெரிஞ்சிருந்தா 2 ரூபாய் கொடுத்துருக்க மாட்டேன்னு ஓசி சவாரிலேயே வந்திருப்பேன்னு. மூஞ்சி மோரையும் பாரு, கீரிக்கு பாம்புக்கு சண்டை விடுற மாதிரி. இவனை பெக்கிறதுக்கு உனக்கு 10 மாசம். இப்படி எல்லாம் பெற்று தாண்டி துரும்ப ஆயிடுச்சு போய். அந்த பொண்ணாண்ட தாவடிச்சு வாங்கின அந்த செயின் இத்த கொண்டு போய் அந்த பொண்ணாண்ட திருப்பி கொடுறான். பொண்ணாண்ட சங்கரியா வாங்கினா இந்த செயினை வாங்காம அதிகா வாங்குவான். மரியாதை அங்கடின்னு சொல்றேன். இந்த செயினை அந்த பொண்ணாட கொடுத்துட்டு அப்பால கை வைக்காத. வீட்டு கேதியா படி. பெரிய காலனி வீடு கட்டி நிக்கிற. காலனி வீடு குடிச்ச குடிச்ச மண்ணு மண்ணா புடிவேன் நீ. அந்த செயினை மாத்திரம் நீ அந்த அம்சா பொண்ணாண்ட திருப்பி விடுவான் வந்துக்கினே. நான் காதல் சாய்வோண்ட கத்தி வாங்கின்னு உன் முடியெல்லாம் எடுத்துட்டு கொத்து கறிப்படி சுத்தமா சாப்பிடுவேன்டா. நான் வரமா? ஐயோ என் குழந்தை போறாளே.